ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்றால் கலைக்கான 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இருந்ததே 2 மாதம் தான். இன்னொன்னு குடுப்பான்னு கேட்டு வாங்கிறதுக்கு இப்ப எந்த மாலை எடுத்து போறேன். என்ன பண்ணிக்கிற பாரு, பாரு அங்க பாரு. அநியாயத்துனாலும் எவ்வளவு வேகம் அடிச்சுட்டா ஒரே இதுல விட்டுட்டேன் பாரு. இப்ப என்ன மாலை எடுத்துமா போடுவேன்? நீ சும்மாவே அடிக்கிறீ, நீ கோபத்து கலருங்க. நான் நச்சவனுக்கு கோவம் வருமா? ஏன் வருது? மொத்த கேட்ல நிக்கிற பையன் தான் நீ. வாங்கி கொண்டு பையன் தானே, வாட்சி இப்படி கட்டுற பையன் தானே, வாங்கி விட்டுறாங்களா தானே? சரிங்க ஐயா, இப்ப எல்லாரும் அதெல்லாம் செய்யுங்க தான். நீ என்ன புளிமை தெரியல பந்துங்க. சரி உரா அச்சல் மாரி அப்படியே. ஆமா, இவன் கல்யாணம் மெச்சிடணும், என் கல்யாணம் தூத்தி விட்டுடணும். இப்ப எங்க செல்ல வேண்டும்? இளவரசரை தேடி ஓடி வருகின்றோம். எல்லை பகுதி இளவரசரை தேடி ஓடி வருகின்றோம். கண்டன முடியவில்லை இளவரசரை. என்ன செய்ய வேண்டும்? ஆளுக்கு ஒரு திசையா போகலாம். உனக்கு இருக்குதா? இருக்குதா மூளை. அங்க மூளை, அங்க இருக்குதா? அங்க இருப்பாய் கிட்னி, இங்க இருப்பாய் மூளை. எந்த கம்மியாட் பேட் பேட் வச்சா நீ சாப்பிட்டு வந்து கோயில் பின்னாடி பத்து பார். அப்ப கரண்ட் காப்பாஸ் உன் யாரோ மாத்தி வச்சுக்கிறான். தமிழே தகராது, ஆங்கில வேறு அப்படியே சொல்லுங்க. ஒரு ஸ்டைலர்
ஆண்டவா ஈத்து முத்தா அப்படியே அது மெத்தாங்க உட்காரும்போது கொயன்னு ஆச்சு என்னன்னு தெரியல. சும்மா மாதிரி போடுறாரு. சரி விடு, பாத்துக்கலாம் விடு. ஏய் ஜெயிலா சொன்னோம். செய்யல. ஓ மை காட். எப்பா செய்யல. பட்டு நடியா. யார் அடிக்கனா? அட செய்யல. ஓ மை காட். ஓ மை காட். வராது. வரல. தெரிவித்த பிறகு நம்ம ஆளு கோலத்தை சேக செல்வம். அடிக்கலான்னு பார்த்தா அட்ட வாயில் போட்டு அவங்கள கூட பேசுறேன். உன்னை போய் சொல்ல முடியுமா குறை? ஒன்னு வாயில போட்டுக்கணும். உன்னை நேற்று வந்துக்கிற அத்தி அப்ப போடுவியா? தெரிவித்த பிறகு தேடி சென்றோம். கண்டறிய முடியவில்லை. என்ன செய்வது? ஆளுக்கு ஒரு திசையா போகலாம். ஆமா, இதான் சொல்றது. தான் சொந்த புத்தியில வேலை செஞ்சு நடக்கணும். இது மாதிரி தான் ஒரு சொல் பேசி கேட்டா இந்த மாதிரி கதை தான் தெரிவித்த பிரகாரம் செல்வோம். இதனே மாற்றாரு இல்லையான்னு பார்ப்போம். கையா மனு நான் கொண்டு போன அது அப்படி இல்ல. கல்லங்கப்பட எல்லாரும் குழந்தைங்க அவங்க ஒப்ப அவங்க பாத்துச்சுன்னா சந்தோஷத்துல அப்ப தட்டும். எப்படியா இப்ப எந்த குழந்தை கல்லங்கப்படையில சொல்லு. இம்மா 3 ஸ்கூலுக்கு போத பாத்துக்கிறியா? சீக்கிரம் வேலை சீச்சிட்டு வந்துருவாங்க. உங்க அத்தாங்க அம்மான்றத தெளிவா சொல்றான். டீச்சர்ன்றத சீச்சர்ன்றான். என்ன காரணம் சொல்லு? பெற்றவர்களாகி நாம் சரியில்லையா? இல்ல சேருகின்ற பிள்ளைகள் சரியில்லையா? என்ன காரணம்? நானே சரியில்லையா? தம்பி சொன்னதான் இல்ல, அது வேற கதை. தெரிஞ்சு சொன்னா ரைட் சந்தோஷம் தான். என்ன காரணம்னா பெற்றவர்களாகி நாம் சரியில்லை. எப்படி என்றால் தாய்மார்கள் முழுகாம இருக்கின்ற பொழுது அங்கே சென்று கணவன் பேசுகின்ற வார்த்தை நல்ல வார்த்தையா பேசணும். குடிச்சிட்டு போன அண்ணா அகத்தை வேர்த்து காட்டுறது அடிங்கம்மா அடிங்க வாத்தானு பார்த்துக்கிறியா? இதான் ஒரு விஷயம் இருக்குதுங்க. என்னன்னா மகாபாரத்தில் ஒரு கதை இருக்குது. அபிமன்யு வயிற்றில் இருக்கின்ற சுபத்திர வயிற்றில் இருக்கின்ற பொழுது அர்ஜுனன் சென்று கதைகளை சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்த சுபத்திரை பாதி கதைக்கு மேல உறங்கிட்டாலும் பாதி கதைக்கு ஆகல. அதனால்தான் யாருமே உடைக்க முடியாத வில்யுகம் அதை உடைத்துக் கொண்டு உள்ளே போகின்ற மந்திரம் மட்டும்தான் அபிமன்யுனுக்கு தெரிந்ததை தவிர உடைத்துக் கொண்டு வெளியே வருகின்ற மந்திரம் தெரியாமல் குழந்தையானவள் மாண்டு போகும். என்ன விஷயம்? வயிற்றில் இருக்கிற குழந்தை கேட்கு நான் பேசுற வார்த்தைய வாத்தாங்க அம்மானா அது வெளியே வந்த வாத்தாங்க அம்மா நீ வருது நேடி கண்ணான்ட்ட வாத்தா வீட்டுல இருந்து நேரம் எத்தருவாங்க. என்ன எத்தருவாங்க? நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். குழந்தை வெளியே வரும்போது நல்லபடியா வரும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடிகார நாடா மாறின்னு வருது. இத பேசினா யூடியூப்ல கை ஊத்துறான். என்ன பரவாயில்ல, அவன் நல்லதை சொல்லும் போது அவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல, அச்சு தள்ளினா போலாம். ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டுமா? மகாராணியார் அழைத்தார். அழைத்து செல்வதற்காக ஓடி வந்தார். அலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.